சிறந்த டிரேடிங் அனுபவம், சிறந்த பங்குகள். ஆலிஸ் ப்ளூ டிமேட் அக்கவுண்ட் வித் BM Money. உங்கள் முதலீட்டு பயணத்திற்கு முதல் படி BM Moneyயுடன் ஒரு டீமேட் அக்கவுண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாட்ஸ்ஆப் 9444147232. கைசன் என்பது தொடர்ச்சியான முன்னேற்றம் என்று பொருள்படும் ஒரு ஜப்பானிய தத்துவமாகும். இதை சேமிப்பு மற்றும் நிதி மேலாண்மையில் பயன்படுத்தும்போது ஒரே நாளில் பெரிய தொகையை சேமிப்பதை விட சிறிய மற்றும் நிலையான மாற்றங்கள் மூலம் பெரிய இலக்குகளை அடைய முடியும். கைசன் முறையில் சேமிப்பை மேலாண்மை செய்வதற்கான விரிவான வழிமுறைகள் இதோ. 1. மிகச்சிறிய தொடக்கம். ஸ்மால் ஸ்டெப்ஸ். கைசன் தத்துவத்தின் அடிப்படை மாற்றத்தை மிகச்சிறிய அளவில் தொடங்குவது. உதாரணம், மாதம் 5000 ரூபாய் சேமிக்க வேண்டும் என்று இலக்கு வைப்பதற்கு பதில் தினமும் 20 ரூபாய் அல்லது வாரத்திற்கு 200 ரூபாய் என தொடங்குங்கள். இது உங்கள் மனதிற்கு பெரிய சுமையாக தெரியாது, அதனால் பாதியிலேயே நிறுத்தும் எண்ணம் வராது. 2. தேவையற்ற செலவுகளை கண்டறிதல். மூட எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். ஜப்பானிய மொழியில் முட என்றால் வீண் என்று பொருள். உங்கள் செலவு பட்டியலில் எதெல்லாம் தேவையற்றது என்பதை ஆராயுங்கள். பயன்படுத்தாத சந்தாக்கள், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அடிக்கடி வெளியில் சாப்பிடுவது அல்லது தள்ளுபடி கிடைக்கிறது என்பதற்காக தேவையற்ற பொருட்களை வாங்குவது போன்றவற்றை சிறிய அளவில் குறைத்து கொண்டே வர வேண்டும். 3. சேமிப்பில் PDCA சுழற்சி. PDCA சைக்கிள். இந்த சுழற்சி உங்கள் நிதி மேலாண்மையை சீராக்க உதவும். பிளான். திட்டமிடு. இந்த மாதம் எவ்வளவு சேமிக்கப் போகிறீர்கள்? டூ. செயல்படுத்து. திட்டமிட்டபடி சேமிப்பை தொடங்குங்கள். செக். சரிபார். மாத இறுதியில் இலக்கை அடைந்தீர்களா என்று சரிபார்க்கவும். ஆக்ட். செயல்படு. இலக்கை அடையவில்லை என்றால் அடுத்த மாதம் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள். 4. 1% விதி. தி 1 விழுக்காடு ரூல். ஒவ்வொரு மாதமும் உங்கள் சேமிப்பு விகிதத்தை வெறும் 1% மட்டும் அதிகரியுங்கள். இந்த மாதம் உங்கள் வருமானத்தில் 10% சேமிக்கிறீர்கள் என்றால் அடுத்த மாதம் 11% ஆக உயர்த்த முயற்சி செய்யுங்கள். இந்த சிறிய மாற்றம் நீண்ட காலத்தில் உங்கள் சேமிப்பை வியக்கத்தக்க வகையில் உயர்த்தும். 5. காட்சிப்படுத்துதல் மற்றும் தரப்படுத்தல். விஷுவல் மேனேஜ்மெண்ட். உங்கள் சேமிப்பு முன்னேற்றத்தை கண்முன்னே தெரியும்படி வைத்திருங்கள். மொபைல் ஆப் அல்லது ஒரு சிறிய டைரியில் உங்கள் தினசரி சேமிப்பை குறித்து வாருங்கள். முன்னேற்றம் கண்களுக்கு தெரியும்போது அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். கைசன் சேமிப்பிற்கான சில எளிய குறிப்புகள். நிலை 1. தினமும் ஒரு சிறு தொகையை சேமித்தல், உதாரணம் 10 ரூபாய். சேமிப்பு பழக்கம் உருவாகும். நிலை 2. வாராந்திர செலவுகளை கணக்கிடுதல். பணம் எங்கே வீணாகிறது என்பது தெரியும். நிலை 3. தானியங்கி சேமிப்பு, அதாவது ஆட்டோமேட்டட் சேவிங்ஸ். வருமானம் வந்தவுடன் சேமிப்பிற்கு பணம் சென்றுவிடும். நிலை 4. முதலீட்டை சிறிய அளவில் தொடங்குதல். கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலம் பணம் வளரும். சுருக்கமாக சொன்னால் கைசன் என்பது வேகத்தை பற்றியது அல்ல, அது தொடர்ச்சியை பற்றியது. இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய மாற்றம் எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிதி சுதந்திரத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் BM Money சேனல் குழு. அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும். பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம். இலவச இணைய வழி பதிவிற்கு www.bmmatrimony.com. திருமுல்லைவாயில், சென்னை. வாட்ஸ்ஆப் எண் 9444147232.